இந்த வான் பரப்புகள் எல்லாம் மூடப்படுவது, நீண்ட தூரத்தை கடப்பது, மற்றது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆளில்லா விமானங்களின் நடமாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப அந்த அந்த பிராந்தியத்தில் மேற்காசியாவிலேயும் அந்த மத்திய கிழக்கிலையும் உங்களுக்கு அந்த வான்பரப்புகள் எல்லா நாடுகளுமே நிச்சயமாக அச்சத்தில் இருக்கின்றன. அந்த நாடு எல்லா நாடும் ஈராக் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய விமானங்கள் சிரியா ஊடாக ஈராக் ஊடாக பறந்து சென்றுதான் ஈரானை தாக்க வேண்டும், அல்லது சவுதி அரேபியா ஊடாக பறந்து சென்றுதான் தாக்க வேண்டும். ஆகவே ஜோர்டானும் சேர்ந்து, ஆகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு யுத்தம் வருமா இருந்தால் சிரியாவினுடைய வான்பரப்பு, ஈரானுடைய வான்பரப்பு, ஜோர்டானுடைய வான்பரப்பு, சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பு எல்லாமே, கட்டார், யுஏஇ உட்பட எல்லா நாடுகளுடைய வான்பரப்பும் செயலிழக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது உலகளாவிய ரீதியில் மத்திய கிழக்கு பொருளாதார மையமாக இருக்கின்றது என்றால் எண்ணெய் வளங்கள் கூடிய நாடுகள் என்றபடியால் பொருளாதாரத்தில் மிக முக்கிய ஆதிக்கம் செலுத்துகிற மையமாக தான் அந்த மத்திய கிழக்கு இருக்கின்றது. ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளுடைய வான்பரப்புகள் மூடப்படுவது அல்லது விமானங்கள் ரத்து செய்யப்படுவது அல்லது நீண்ட தூரமாக சுற்றி பறக்க வேண்டிய கட்டம் எல்லாம் அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் அது நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் நிச்சயமா பாதிப்புக்குள்ளாகும்.